ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போடுறதுக்கு. அதனால் இப்போ நான் ஒரு சூப்பரான வீடியோவோடு தான் வந்திருக்கேன். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சம் சோம்பு, அப்புறம் நிறைய சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணி, கூடவே 2 தக்காளி ஆட் பண்ணி, அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சீரக பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி, 2 ஸ்பூன் மீன் மசாலா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி ஒரு மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து அதே பாத்திரத்தில் நம்ம ஒரு 3லேருந்து 4 கரண்டி ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணி, அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் நிறைய சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடும் உரித்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நான் கத்திரிக்காய் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாதி தக்காளி மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சா, இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கிறலாம். மசாலா ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மசாலா பச்சை வடை வராது, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே ஃப்ரை பண்ணி தானே அரைச்சோம், ஸோ அதனால் வராது. இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி மூடி வச்சிடலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 கை, அதாவது எனக்கு டேபிள் ஸ்பூன் கணக்கு தெரியாது, நானாக குத்து மதிப்பாக போடுவேன், அது எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் எக்கு தனியாக வாட்டர்லலாம் பாயில் பண்ணுறது இல்லை, அப்படி குழம்பு வைக்கும் போது அதுலேயே போட்டுறது. இப்போ சூப்பரான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.